ஆத்ம வணக்கம். யோகா சார்ந்த நூல்களை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். ராஜயோகா, பக்தி யோகா, ஞான யோகா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான யோகா என்ன? கர்ம யோகா. கர்மம் இல்லாமல் எதை செய்ய முடியும்? ஒரு புத்தகத்தை படிக்கிறது கர்மம், ஜபம் பண்றது கர்மம், அப்படின்னு சிந்திக்கிறது ஒரு கர்மம். அப்ப கர்மம் இல்லாமல் எதுவுமே இல்லை. கர்மத்தை பத்தின ஒரு முழுமையான ஒரு நூல்னு சொல்லலாம். நிறைய ஆய்வு செய்து எழுதப்பட்ட ஒரு நூல் இது. கிட்டத்தட்ட ஒரு 360 பக்கத்துக்கு மேல இந்த நூல் இருக்கு. அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் வெறும் நம்ம சாதாரண கர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு, கர்ம யோகாங்கிற ஒரு வார்த்தைக்கு 360 பக்கத்துக்கு நம்ம விளக்கம் எழுதியிருக்கோம்னா எவ்வளவு விஷயங்கள் அதில் சொல்லியிருப்போம்னு பாருங்க. இந்த 8 நிலைகளும் ஒவ்வொரு நிலைகள்லையும் செயல்பாடு தன்மை இருக்குல்ல. ஒரு இயமம், நான் இயமமா இந்த வந்துச்சு அப்படின்னு வந்துருமா? அது அப்ப இயமத்துல என்னென்ன குணங்கள் இருக்குது, அப்ப அதுக்கு எதிர்மறையான குணங்கள் நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்கும், அதெல்லாம் வெளியில தள்ளணும்ல, அது கர்மம். எதெல்லாம் நல்ல குணங்கள் அதெல்லாம் உள்ள எடுத்துக்கணும். அதற்கு சில பயிற்சிகள் இருக்கும்ல, சித்த நிர்விகல்ப தியானம், ஆத்ம கிரியா தியானம், தெய்வீக ஆத்ம சிகிச்சை தியானம், இப்படி சில செயல்முறை பயிற்சிகள் இருக்கும்ல, அதுக்கு பேர் கர்மம். அதுக்கப்புறம் நியமத்துல, அதுக்கப்புறம் ஆசனாவில் முழுக்க முழுக்க கர்மம், பிராணாயாமம் முழுக்க முழுக்க கர்மம், மனசை ஒருநிலைப்படுத்துவது கர்மம். அதுக்கப்புறம் தியானம், ஒரு நிலையில நீங்க உட்கார்ந்து சிந்தனை இருக்கும், அதுக்கப்புறம் சிந்தனை இல்லாத நிர்விகல்பத்துக்கு போவீங்க, அப்புறம் நிர்விகல்பத்திலிருந்து சமாதி நிலைக்கு போவீங்க, கர்மம். அப்ப கர்மம் எவ்வளவு முக்கியமானது, அப்ப கர்ம யோகா எவ்வளவு முக்கியமானது. அதனாலதான் பகவத்கீதையில தியான யோகம் ஒரு சப்ஜெக்ட், கர்ம யோகா ஒரு சப்ஜெக்ட், தனித்தனியா அவர் பிரிச்சு வச்சிருக்காருல்ல. அர்ஜுனனுக்கு கொடுத்த விளக்கத்துல சும்மாவா கொடுத்திருப்பாங்க. அப்ப கர்மம்னா என்ன, கர்ம யோகானா என்ன, கர்மத்தினுடைய இலக்கணம் என்ன, கர்மத்துக்கும் கர்ம யோகாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, கர்ம யோகாவினுடைய 3 தத்துவம் என்ன, பகவத்கீதையில கர்மத்தை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சில நேரங்களில் அவர் பலனை எதிர்பாராதுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம், பற்றின்மையை பத்தி கர்மத்துல நம்ம படிக்கணும், சுயநல மறுப்பு கர்மத்துல நமக்கு இருக்கணும், பொறுமை இருக்கணும், அந்த செயல்ல ஒரு செயல்பாட்டு தன்மை இருக்கணும், கடமை உணர்ச்சி இருக்கணும். கடமைக்காக விவேகானந்தர் சொன்ன கதைகள் என்னென்ன, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதைகள் என்னென்ன, அதெல்லாம் இது உள்ளார இருக்குது. அப்ப ஒரு யோக மார்க்கத்துல பயணம் செய்யக்கூடிய ஒரு சாதகர், அது ஒரு ஆன்மீகத்துல பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி, இந்த கர்மம் இல்லாம அவருடைய இலக்கை அடைய முடியுமா? அப்ப யார் ஒருவர் குடும்ப இலக்காக இருந்தாலும், தொழில் இலக்காக இருந்தாலும், ஆன்மீக இலக்காக இருந்தாலும், அதை முழுமையாக அடையணும்னா கர்மம் செய்யணும். அப்ப அந்த கர்ம யோகாவை பத்தி, கர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்காம அந்த விஷயங்கள் செய்ய முடியாது. அதனால தயவு கூர்ந்து நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு முதன்மையான யோக நூல் அப்படின்னா இதுதான். குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.